இப்படி சாப்பிட்டா சர்க்கரை கூடும்னு நிறைய பேருக்கு தெரியல. பெரும்பாலான மக்களுடைய முக்கிய உணவு மதிய உணவு. மதிய உணவை ராஜ உணவுன்னு கூட சொல்லலாம். காலையிலையும் நைட்லையும் சாப்பிட்றத விட மதிய உணவு அதிகமாக இருக்கும். மதியானம் சாப்பிட்ட உடனே ஒரு குட்டி தூக்கம் போடுவாங்க. அந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லாயிரும். மதியான சாப்பாட்டில் ரேசன் அரிசி சாப்பிடலாமா, கேரள மட்டை அரிசி சாப்பிடலாமா, பிரவுன் ரைஸ் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறாங்க. ஒரு சிலர் நான் வீட்டில் தான் சார் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு சர்க்கரையோட அளவு குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் நான் அளவா தான் சார் சாப்பிட்றேன், ஆனா 5 வருஷமா வெயிட்டே குறையல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணமான மதிய உணவு எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிட்டா சர்க்கரையோட அளவு கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கும் ஒரு சிறப்பான மருத்துவமனை. இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை எங்கள் மருத்துவமனை குணமாக்கி இருக்கு. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. போட்டோ ஆதாரத்தோட ஒவ்வொன்றையும் கொடுத்திருக்கிறோம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சர்க்கரை மக்களுக்கு எங்க சேனல் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை முன்வைக்குது. அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க மாத்திரை வாங்க கூட வசதி இல்லாத ஏழை சர்க்கரை மக்களுக்கு மாத்திரைகள் வாங்க உதவி செய்ய, காலில் புண்ணு இருக்கிற ஏழை சர்க்கரை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணுவதன் மூலம் நீங்களும் உங்கள் பங்களிப்பை அளிக்கலாம். என்னுடைய மருத்துவ நண்பர் ஒருவர் சர்க்கரை இருக்கு, மாத்திரை சாப்பிட்றார். சர்க்கரையோட அளவும் கட்டுப்பாட்டில் இருக்கும். வெளியூர் போயிருந்தப்ப என்னுடைய நண்பரும் நானும் ஒரு ஹோட்டலுக்கு மதியானம் சாப்பிட போயிருந்தோம். அவர் மதிய உணவு சாப்பிட்றப்ப அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு, எனக்கு சோறெல்லாம் அதிகம் வேண்டாம், சோறு கொஞ்சோண்டு போதும், எனக்கு நிறைய காய்கறிகள் தான் சாப்பிடணும், காய்கறிகள் சாப்பிட்டு கடைசியில் கொஞ்சோண்டு சோறு வாங்கிக்கிருவேன், நீங்க எக்ஸ்ட்ரா வேணாலும் அமௌண்ட் வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த கடையில் இருக்கவங்களும் அதெல்லாம் வேண்டாம் சார், நீங்க சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இலையில எல்லா கூட்டையும் வைக்க சொல்லி சாப்பிட்டார். மறுபடியும் ஒரு ரவுண்டு வாங்கி சாப்பிட்டார். 3வது ரவுண்டு காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டார். இப்ப அவருடைய வயிறு பாதி நிரம்பிருச்சு. இந்த நிலையில கொஞ்சம் சாதம் வாங்கி அதுல காய்கறிகள் நிறைய போட்ட சாம்பாரை ஊத்தி சாப்பிட்டார். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், இதான் உங்க சர்க்கரை கட்டுப்பாட்டின் ரகசியமா சார் அப்படின்னு கேட்டேன். ஆமா, நீங்க சொன்னபடி நான் கேட்கிறேன், சர்க்கரையோட அளவும் கட்டுப்பாட்டுல இருக்குல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இந்த நிகழ்வு சர்க்கரையை பத்திய விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுத்திருக்கும் நினைக்கிறேன். சர்க்கரை மக்கள் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணியோ அல்லது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சோறு, அதாவது சாதம் அதிகமா சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு உதாரணமா நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற மதிய உணவை எடுத்துக்கிடுவோம். முதல்ல பருப்பு பொடி நெய்யெல்லாம் போட்டு ஒரு சாதம், அது முடிஞ்சு சாம்பார் ஊத்தி ஒரு சாதம், அப்புறம் புளிக்குழம்பு ஊத்தி ஒரு சாதம், அப்புறம் ரசம் ஊத்தி ஒரு சாதம், அப்புறம் மோர் அல்லது தயிர் ஊத்தி ஒரு சாதம், கடைசியில ஒரு பாயசம். இதுல சாதத்தோட ஒப்பிடுறப்ப காய்கறிகள் கொஞ்சோண்டு. நான் சொல்றது சரிதானே? இதோட கலோரிய கணக்கு போட்டு பார்ப்போம். இதோட டோட்டல் கலோரி 1600. ஒரு உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட ஒருவர், அதாவது வயல்ல வேலை செய்கிறார், மூட்டை தூக்குறார், இந்த மாதிரி கடின உழைப்பாளிக்கு ஒரு நாளைக்கு 2800 முதல் 3200 கலோரி வேணும். அதே நிலையில ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறார், அவருக்கு 1800 இருந்து 2200 கலோரி போதும். ஒருத்தர் உடம்பு எடையை குறைக்கணும்னா 1400 இருந்து 1600 கலோரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதுமானது. உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 1600 கலோரி சாப்பிட்டா போதும். ஆனா இங்க மதிய உணவுல நமக்கு 1600 கலோரி உள்ள போகிறது. இதோட காலை உணவையும் மதிய உணவையும் சேர்த்துட்டா ஒரு நாளைக்கு 3000 இருந்து 3500 கலோரி உள்ள போயிருது. இதுல வெயிட் எப்படி குறையும், சர்க்கரை எப்படி குறையும்? இந்த மாதிரி சாப்பாட்டை அவர் சாப்பிட்ட உடனே ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஏற்கனவே இருக்கிற அளவை விட 150 முதல் 250 மில்லிகிராம் சர்க்கரை அதிகமாகும். இதை கொஞ்சம் மாத்தி அமைப்போம். என்னுடைய நண்பருடைய உதாரணத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் மாதிரி ஒரு கப் சாதம், நிறைய காய்கறிகள்,
தயிர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப வயிறும் ஃபுல்லாயிரும், கலோரியும் கூடாது, சர்க்கரையோட அளவும் கூடாது. அப்படியே அசைவ ஹோட்டலுக்கு போவோம், அங்க போய் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடுறோம். அதை எப்படி மாற்றி அமைக்கலாம் அதையும் சொல்றேன். எடுத்த உடனே சிக்கன் பீஸை சாப்பிடுங்க, அந்த முட்டையை சாப்பிடுங்க, காய்கறிகள் கொண்டு வர சொல்லி அதையும் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டாலே பாதி வயிறு ஃபுல்லாயிரும். அப்புறம் பிரியாணி ரைஸை அளவோட சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுனால புரோட்டீன் முதல்ல உள்ள போயிடும், வயிறோட செரிமானம் ஸ்லோவா நடக்கும், அதனால சர்க்கரையோட அளவும் கூடாது. அதிகபட்சம் 60லேருந்து 100 மில்லிகிராமுக்குள்ள தான் சர்க்கரையோட அளவு கூடும். சர்க்கரை மக்களுக்கு உங்க உணவை பற்றி சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சில பேர் பிரவுன் ரைஸ் நல்லதா, கேரள மட்டை அரிசி நல்லதா, ரேசன் அரிசி நல்லதா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்துற வெள்ளை அரிசி நல்ல பட்டை தீட்டியாச்சு, அதனால வேகமா செரிமானம் ஆகும், வேகமா சர்க்கரையோட அளவும் கூடும். ஆனா இந்த பிரவுன் ரைஸ், கேரள மட்டை அரிசி, ரேசன் அரிசி எல்லாம் முழுமையா பட்டை தீட்டல, அதனால செரிமானம் ஸ்லோவா இருக்கும், சர்க்கரையோட அளவும் வேகமா கூடாது. மற்றபடி எல்லா அரிசியிலையும் சர்க்கரை சத்து இருக்கு. இன்னொரு காரணம், ஒயிட் ரைஸ் நமக்கு பிடிச்ச உணவு, சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு பழகிட்டோம், அதனால கழுத்து வரைக்கும் சாப்பிடுவோம். ஆனா ரேசன் அரிசி, கேரள மட்டை அரிசி, பிரவுன் ரைஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிக்காத உணவு, அதனால கொஞ்சம் குறைவா சாப்பிடுவோம். இந்த குறைவா சாப்பிட்றதுனால சர்க்கரையோட அளவு கூடாது. இதுதான் அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம். உங்க மதிய சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் பிளேட் கான்செப்ட்ல எளிமையா சொல்றேன். அரை பிளேட் காய்கறிகள், 1/4 பிளேட் சாதம் அல்லது சப்பாத்தி, ரொட்டி எது வேணாலும் சாப்பிடலாம். ஒரு 1/4 பிளேட் அசைவம் அல்லது பயறு வகைகள். இதுதான் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த மதிய உணவு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதம் பிரச்சனை இல்லை, ஆனா அதிகமான சாதம் தான் பிரச்சனை. இதை கவனத்துல வைக்கலனா சர்க்கரையோட அளவு அதிகமாகும், எடையும் கூடும். இதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க சர்க்கரையோட அளவும் கூடாது, எடையும் கூடாது. சாதத்தை குறைச்சிங்கன்னா சர்க்கரையும் குறையும், அதுக்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல அசைவம் சாப்பிட்டால் சுகர் ஏறாது அப்படின்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.